ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் ரொம்ப சுவையான மற்றும் புரோட்டீன் நிறைந்த சோலை மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் வெறும் கொண்டக்கடலை மட்டும் இல்லாமல் ராஜ்மா, முளைக்கட்டிய பச்சை பயிறு சேர்த்து ஒரு ரிச் கிரேவியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் புதினா, கொத்தமல்லி பேஸ்ட் எல்லாம் சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். குக்கரில் ஒரு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சராக எப்படி வருதுன்னு இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. அது கூடவே ஒரு 2 பிரிஞ்சி இலைய சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. இது எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்த பிறகு இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இன்னைக்கு நான் புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன். அதையே இதுல சேர்த்துட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுலாம். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ நான் இதில் 1 கப் அளவுக்கு ஊற வச்ச கொண்டக்கடலையும் 1/2 கப் அளவுக்கு ராஜ்மாவும் நைட்டே ஊற வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே முளைக்கட்டிய பச்சை பயிறு ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூனும், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூனும், தனியாத்தூள் 1 டீஸ்பூனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி அதிகமாக வேண்டாம். கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும் இந்த கிரேவி. அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோனே ஒரு 7 விசில் போட்டு நம்ம எடுத்துப்போம். பாருங்க 7 விசில் போட்டு இப்போ எடுத்தாச்சு. இதில் கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கங்க. அது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லியும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரொம்ப புரோட்டீன் ரிச் நிறைந்த நம்மளுக்கு சோலை மசாலா ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே வெறும் கொண்டக்கடலை மட்டும் வச்சு செய்யாம இது கூட எக்ஸ்ட்ரா ராஜ்மா, அதுக்கப்புறமா பச்சை பயிறு முளைக்கட்டினதெல்லாம் சேர்க்கும்போது இன்னும் கூடுதல் சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் சிம்பிளான ரெசிபியும் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.